இடத்தில் போய் கொடியேற்றுகிறோம் என்றால் அதில் சிக்கல் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து கட்சி கொடிகள் பறக்கின்றன, நடிகர் சங்க கொடி பறக்கிறது. ஒரு சாதி சங்க கொடி எப்போதும் பாமக இரட்டை கொடி ஏற்றும். ஒரே கம்பத்தில் பாமக கொடியையும் ஏற்றும், சாதி சங்க கொடியையும் ஏற்றும். இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வேலையை பாமக சாதி அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சி வேடம் ஒருபுறம் அனைத்து சாதி மக்களுக்காக, சாதி சங்க கொடி இன்னொரு புறம் வன்னியர் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக. இந்த அடிப்படையில் தான் அவர்கள் இரட்டை கொடியை ஏற்றுகிறார்கள். அப்படி அந்த கொடி மோரூர் பேருந்து நிலையத்திலும் இருந்தது. காவல்துறையினர் எடுத்த எடுப்பிலேயே பாமக எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று சொன்னார்கள். மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் பாமக எம்எல்ஏவோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது, அப்படி நாங்கள் எந்த எதிர்ப்பையும் செய்யவில்லை, எங்கள் பெயரை காவல்துறை தவறாக பயன்படுத்துகிறது என்று பேசியிருக்கிறார், தொலைபேசியில் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் மீறி காவல்துறை கொடியேற்றக்கூடாது, நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்று அச்சுறுத்தி இருக்கிறது. அதையும் மீறி கொடி ஏற்ற அனுமதி வேண்டும் என்று வற்புறுத்திய போது, புது இடத்தில் யாரும் கொடியேற்றக்கூடாது, நெடுஞ்சாலையில் கொடியேற்றக்கூடாது, ஹைவேஸ் நெடுஞ்சாலை, அது ஸ்டேட் ஹைவேஸ் தான், நேஷனல் ஹைவேஸ் கூட அல்ல, பேருந்து நிலையம். ஆகவே காவல்துறையே தன்னுடைய அடிப்படையிலே தன்னிச்சையாக ஒரு எதிர்ப்பை தெரிவித்து சட்டம் ஒழுங்கு சிக்கலை உருவாக்குகிறது. பெரும்பாலான இடங்களில் சட்டம் ஒழுங்கு சிக்கலை உருவாக்குவதே சில தனிப்பட்ட அதிகாரிகளின் ஈகோயிஸ்டிக் அப்ரோச் தான் காரணம், அவர்களின் தனிநபர் அணுகுமுறை தான் காரணம். ஆக மோரூரிலும் அதுதான் நடந்திருப்பதாக தெரிகிறது. காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பிறகு கேட்டால், நாங்கள் அங்கே பறக்கிற கொடிகளை எல்லாம் ஒரு வாரத்தில் அப்புறப்படுத்த போகிறோம், 15 நாளில் அப்புறப்படுத்த போகிறோம், ஆகவே நீங்கள் கொடியேற்ற வேண்டாம். அந்த நேரத்தில் தான் மோரூர் கிராமத்து மக்கள், நீங்கள் 15 நாட்களுக்கு பிறகு அப்புறப்படுத்தினால் எங்கள் கொடியையும் சேர்த்து அப்புறப்படுத்துங்கள், ஆனால் இப்போது எங்களுக்கு கொடியேற்ற உரிமை உண்டா இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதுதான் போலீசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான முரண்பாடாக மாறுகிறது. அதற்காகவே விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றவே முடியாது, அனுமதிக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக காவல்துறை நின்றது. கொடியேற்ற வந்தவர்களை அடித்து விரட்டியது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சாதிவாத கும்பல் அங்கே திரண்டு கற்களை வீசியது. அதனால் காவல்துறையினர் காயம்பட நேர்ந்தது. ஆகவே இது சட்டம் ஒழுங்கு சிக்கலாக மாறியதற்கு காவல்துறை தான் காரணம், தனிப்பட்ட முறையில் அதிகாரிகளின் அணுகுமுறைதான் காரணம் என்பதை நாட்டுக்கு, உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில், முதல்வரின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் கைது செய்த பிறகு மாவட்ட கண்காணிப்பாளர் விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களை பார்த்து எச்சரித்திருக்கிறார், நான் இருக்கிற வரையில் இங்கே யாரும் உங்கள் கட்சி கொடியை ஏற்றவிட மாட்டேன், நான் இருக்கிற வரையில் ஏற்ற முடியாது என்றும் எச்சரித்திருக்கிறார். இதுபோன்ற அணுகுமுறைகள் ஒரு சார்பு, ஓரவஞ்சனை அணுகுமுறை, தலித் விரோத அணுகுமுறை. ஆகவே இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் கடந்த பல பத்தாண்டுகளாக இதுபோன்ற பிரச்சனைகள், எண்ணற்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக காவல்துறையின் இந்த போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம். கூட்டணி உறவில் எந்த சிக்கலும் ஏற்படாது, கூட்டணிக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. இது பியூரோக்ரசி என்கிற தனிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் அணுகுமுறையை கண்டிக்கிற போராட்டம். ஆட்சியில் இருப்பவர்கள் சட்டத்தை இயற்றுகிறார்கள், கொள்கையை தீர்மானிக்கிறார்கள், செயல் திட்டங்களை வரையறுக்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பை அதிகாரிகளிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். நடைமுறைப்படுத்துகிற அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுகிற போது ஏற்படுகிற சிக்கல் இது. ஆகவே அதிகார வர்க்கத்திற்கு தலித் விரோத உளவியல் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எங்கள் கட்சியின் நலன் கருதி விளிம்புநிலை மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்க வேண்டி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். முதல்வரையும் பார்த்து நாங்கள் நிச்சயம் விரைவில் சந்தித்து எந்தெந்த இடங்களில் எப்படி காவல்துறையினர் ஓரவஞ்சனையாக நடக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பட்டியலாக தயாரித்து கொடுக்க இருக்கிறோம். கடந்த காலங்களில் இது போன்று நடக்கும்போது காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர் தான் நேரடியாகவே நீங்கள் பல இடங்களில் குற்றம் சாட்டி காவல்துறையை தனியாக, காவல்துறையை இல்லை, எப்போதுமே இரண்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆட்சி வேறு, அரசு வேறு. காவல்துறை என்பது அரசின் ஒரு அங்கம். எனவே அதிகார வர்க்கத்திற்கும் ஒரு ஆன்டி தலித் சைக் என்பது இருக்கிறது.
இயல்பிலேயே சில அதிகாரிகளுக்கு இந்த கொடியை கண்டால் பிடிக்கவில்லை, இந்த கட்சியை கண்டால் பிடிக்கவில்லை, கொடியை ஏற்றக்கூடாது, கிளைகளை திறக்கக்கூடாது, சுவர் விளம்பரம் எழுதக்கூடாது என்று பார்த்து பார்த்து எங்கள் விளம்பரங்களை அழிப்பதும், எங்கள் கட்சி தோழர்களை ரவுடிகள் முத்திரை குத்தி அவர்களை சிறைப்படுத்துவதும், இதெல்லாம் முதல்வர் சொல்வதல்ல, ஆட்சி அரசாங்கத்தினுடைய தலைமையிடத்திலிருந்து யாரும் சொல்வதில்லை. இதையெல்லாம் காவல்துறை அதிகாரிகளே செய்கிறார்கள். எனவே அதிகார வர்க்கத்தின் தலித் விரோத போக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். காவல்துறை அனுமதியை பெற்றுதான் போவோம். காவல்துறை அனுமதி இல்லாமல் நான் அந்த இடத்திற்கு போக மாட்டேன். காவல்துறையை நாங்கள் அணுகுவோம். அரசையும் குறிப்பாக முதல்வரையும் அணுகி இது குறித்து எங்கள் குறைகளை, எங்கள் கோரிக்கைகளை முன்வைப்போம். ஒருபுறம் சமத்துவம் சமூக நீதியால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசு அப்படின்னு ஒரு புறம் பேசப்பட்டாலும், மறுபுறத்தில் இது போன்ற ஒரு அரசு உயர் அதிகாரிகளால் இது போன்ற ஒரு கொடியேற்றுவதற்கே ஒரு பெரிய அனுமதி வாங்க வேண்டியது இருக்குது, அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம் நடக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரிலாம் கொண்டு போகிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு அரசியல் கட்சி முன்னெடுக்கிற ஒரு விஷயத்தை பின்னுக்கு தள்ளக்கூடிய அரசு அதிகாரிகள் எப்படி பார்க்குறீங்க? அது அதிகார வர்க்கத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு பண்பு இருக்குது. அதிகாரிகளுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. அவங்க தன்னிச்சையாக செயல்படுகிற போக்கு பல இடங்களில் பொதுமக்களுக்கு பிரச்சனைகளாக மாறுகிறது. இதை இரண்டையும் சில நேரங்களில் நாம் பிரித்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. எல்லா நேரங்களிலும் அதிகாரிகள் செய்கிற நடவடிக்கைகள் ஆட்சியாளர்கள் தான் தூண்டிவிட்டார்கள் என்று நாம் முடிவெடுத்து விட முடியாது. ஆட்சியாளர்களுக்கு தெரிந்துதான் செய்கிறது என்று முடிவெடுத்து விட முடியாது. சொல்லப்போனால் கடந்த 30 ஆண்டுகளாக காவல்துறையோடு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் விளம்பரங்களை அழிப்பது, எங்கள் கொடிகளை ஏற்ற விடாமல் தடுப்பது, ஏற்றுகிற கொடிகளை பிடுங்குவது, பொக்லைன் வைத்து பிடுங்குவது, அம்பேத்கர் சிலைகளை வைக்கக்கூடாது என்று தடுப்பது, வைக்கிற சிலைகளை எடுத்துக்கொண்டு போய் எங்காவது முடக்குவது, இது போன்ற நடவடிக்கைகளை தாந்தோன்றித்தனமான முறையில், தன்னிச்சையான முறையில் அதிகார வர்க்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான், வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இன்னொன்றையும் நான் கண்டிக்க விரும்புகிறேன். எங்கள் கொடியை ஏற்றக்கூடாது என்பதற்காகவே அந்த இடத்தில் ஏற்கனவே ஏற்றப்பட்ட அனைத்து கட்சி கொடிகளை அப்புறப்படுத்தியதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.